பிடிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக மே மாதம் ரிசல்ட் வராது. நம்மளுக்கு அந்த கேஸ்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த கேஸ்லாம் முடிவு, அதாவது 12ஆம் தேதி ஜூன் 400 பேர் போட்டிருக்க கேஸ் ஜூன் 12ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அதோடைய முடிவு எந்த விதத்துலையும் நம்மளை பாதிக்காது. அவங்களுக்கு கொடுக்குறது 400 போஸ்டிங் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக போடுவாங்க. நம்ம 2222 போஸ்டிங்கில் எந்த விதமான பாதிப்புகளும் வராது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கவுன்சிலிங் இந்த ப்ரமோஷன் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு பிஆர்டி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் நியூ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு மே மந்த்து டிஆர்பியிலேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்பு மிக மிக ரொம்ப குறைவு தான். நம்மளுக்கு அடுத்தது எஸ்ஜிடி எக்ஸாம் ஜூனில் நடக்குது. எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்சு அவங்களுக்கு கீ ஆன்சர் போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய மார்க்கோ நம்மளுக்கு தேவையானது ஏதோ ஒன்று இந்த ஜூன் எண்டில் நடக்கும். நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுலாம் கண்டிப்பாக செப்டம்பர் வரலும் போயிடும். அதனால் அதை எதுவும் ஒரே பண்ணாதீங்க. அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு இந்த மந்தில் எந்த ஒரு அப்டேட்ஸும் டிஆர்பியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ நான் வீடியோ போகிறதுக்கு ஒரு சிலர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவாக தான் போகிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி செக்ரட்டரி உங்களுக்கு சொல்லிட்டாரா அப்படின்னு போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு சகோதரர் போட்டிருந்தாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச சோர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ் அனலைசிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த மெசேஜை போடுறோம். கண்டிப்பாக கரெக்டாக தான் வந்திருக்கும். அந்த நியூஸ் கரெக்டாக தான் வந்திருக்கும். நம்ம ஆசிரியர் நம்ம தேர்வு எழுதிட்டு அது தொடர்பாக தான் நம்ம நம்மளும் எதிர்பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கணினி ஆசிரியர்கள் நியமனம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது போலி அறிவிப்பு, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளி கல்வித்துறையுடைய ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா 1411 அந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் பணி நியமனம் தொடர்பாக அப்படின்னு அந்த கணினி ஆசிரியர்கள் அறிவிப்பில் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் சிஓ எக்ஸாமில் அந்த ஒழுங்காக அந்த இது ப்ரொசீஜர், அதாவது இதை ஃபாலோ பண்ணல. டாப் மார்க் எடுத்தவங்கள ஜிடியில் போட்டு அதுக்கு அடுத்து வரவங்கள தான் கேட்டகரியில் எடுத்துகிட்டு வரணும். அப்போ கேட்டகரி இருக்கிற பீப்புள் டாப் மார்க்கில் இருக்கிறவங்கள கேட்டகரியில் போட்டுட்டு கம்மியாக மார்க் இருக்கிறவங்கள வேறு கேட்டகரியில் போட்டதுனால 2020 கவர்மெண்ட் டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணது. கோர்ட் அந்த இதை நியமனத்தை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக போட சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு 2 உத்தரவு டிஎன்பிசிக்கு கோர்ட் கொடுத்துருக்கு. எல்லோரும் அதை அப்பாயின்ட் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு நீதி பெற்று அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு விட அவங்களுக்கே தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு மனசாட்சிப்படி நம்மளுக்கு செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் இருக்காது. எத்தனை பேர் கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு நம்ம அலைய முடியும் நீதிக்கு பார்த்திங்கன்னா. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒழுங்காக கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. வர அப்பாயின்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பிடிடிஆர்பி அண்டு பிஆர்டி இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிஆர்டி கேட்டிருந்தாங்க. ரெண்டும் சம்மந்தம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த ட்ராவல் அலவன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பிஆர்டிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நம்ம என்னுடைய நண்பரே பிஆர்டியாக ஒர்க் பண்ணிவிட்டு பிஜே இப்போ ப்ரொமோஷனாக இருக்கார். அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா பிடி போஸ்டிங் ஃபஸ்ட்டு போடுவாங்களா இல்லை பிஆர்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு டைம் டிஆர்பி எடுக்கிற டிசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு சில எக்ஸாமில் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டாப் மார்க் வந்தவங்களை பிஆர்டியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிடி வேக்கன்சி ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற வேக்கன்சியை பிஆர்டியை போட்டிருக்காங்க. அப்போ அந்த டைமில் அந்த டிஆர்பின்னா டிசிஷன் எடுப்பாங்களா, அதை பேஸ் பண்ணி தான் பிடியா பிஆர்டியா அப்படின்ற அந்த போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒர்க் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்ஸில் போயிட்டு அந்த டீச்சர்ஸ் அவங்க 6 to 8 இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதும் அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்கன்றதை நம்ம ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறதும் அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது எம்இஸில் என்னென்ன விவரங்கள் கேட்குறாங்க அது ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா என்ட்ரி பண்ணுறது அந்த மாதிரி விசிட்லாம் போகிறது சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த எம்இஸ் அப்படின்றது இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விசிட் நம்ம அந்த ஸ்கூலில் போயிட்டு அங்கே தான் ஒரு சில இதெல்லாம் செல்ஃபோன் ஆப்பில் போடுற மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அந்த விசிட் வந்து நம்ம முன்ன மாதிரிலாம் வந்து இருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் வந்து ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ட்ரைனிங் வந்து கொடுக்குறது, டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதும் 6 to 8 வந்து நம்ம வாட்ச் பண்ணுறது தான் வந்து இந்த பிஆர்டியோடைய வேலை அப்படின்னு. அதாவது எம்இஸ் ஒர்க்கும் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். நிறைய வந்து நம்மளுக்கு டேட்டா ஒர்க்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டீச்சிங் விட பிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தளவு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது நம்மளுக்கு வந்து பழகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இப்போதைக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணுறது இந்த டீட்டெயில் தான். மற்றது நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும்ப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்மளுக்கு மெயினாக இப்போ வந்து செலெக்ஷன் நான் வந்து கேட்டது எப்படி போடுவாங்கன்னா, டிஆர்பி 2 டிவிஷன், ஃபஸ்ட்டு வந்து பிஆர்டி, அதுக்கப்புறம் பிடி, அது இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து பிடி அப்புறம் பிஆர்டி வந்து போட்டிருக்கேன். அந்தந்த டைம் ஆஃப் செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படியோ வந்து இருக்கட்டும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து என்ன மனநிலைமையில் இப்போ இருக்கணும்னா, நம்மளுக்கு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக செப்டம்பர் வரலும் வந்து போகும். நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அப்டேட்ஸ் வந்து ஜூன் மாதம் தான் வரும். மே மாதம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டப்பை வந்து மாற்றிக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இருந்துக்க வேண்டியதான். எந்த வித ஒரு மன உளைச்சலும் வந்து இல்லாமல் சாதாரணமாக நம்ம வந்து இருந்துக்க வேண்டியதான். ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வந்து வந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து சொல்கிறேன். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஏதாவது ஒரு பதிவு போடுங்க சார் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறதுனால இந்த பதிவு நான் வந்து போட்டேன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக நான் பதிவு வந்து போடுவேன். நன்றி.